எத்தனை திட்டங்கள் போடுகிறார்கள், ஆனால் எத்தனை திட்டம் செயலாக்குகிறார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது நான் மக்களுக்காக, மக்கள் அரசியல் தெரிஞ்சிருக்க வேண்டும்ங்கிறதுக்காக சொல்கிறேன். அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு விட்டுருங்க. அரசியல் தெரிஞ்சிக்காம படித்தவங்களே, கையெழுத்து எழுத்து படிக்கக்கூடியவங்களே அரசியலை ஒதுக்கி விட்டு நமக்கு எதுக்கு அரசியல் அப்படின்னு போகிறாங்க. அது முற்றிலும் தப்பு. ஏன்னா அப்படி போகும்போது தான் நமக்கு தெரியாமல் போகின்றது. இப்போ அரசியல்வாதிகள் ஓட்டு கேட்க வருகிறார்கள். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. அவரை குற்றம் சொல்கிறார் ஒருவர், அவர் இவரை குற்றம் சொல்கிறார். இப்படி மாற்றி மாறி குற்றங்களை சொல்லிக்கொண்டு தான் செல்கிறார்கள். ஆனால் உண்மையில் நடந்தது என்ன அப்படின்னு மக்களுக்கு தெரியணும்னா அடிப்படை அரசியல் புரிதல் மக்களுக்கு தேவை. இப்போ எழுத படிக்க தெரியாதவர்கள் கூட அரசியலை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா தொலைக்காட்சி வாயிலாக தெரிந்து கொள்ளலாம், யூடியூப் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். இது எழுத படிக்க தெரிந்தவர்கள் பத்திரிகை வாயிலாக, எத்தனையோ பத்திரிகை எல்லாமே இருக்கு.